பொம்மலாட்டம் போட்டியில் மாநில அளவில் முதலிடம் பிடித்த மாற்றுத்திறனாளியான அரசு பள்ளி மாணவி தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்க நியூஸ் 7 தமிழ் வாயிலாக அரசிடம் உதவி கோரி கோரிக்கை விடுத்துள்ளார். இவரின் விடாமுயற்சிக்கு கிடைத்த வெற்றியை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் உள்ள பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சௌமியா. இவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்ட சௌமியாவின் தந்தை கங்காதரன் சில ஆண்டுகளுக்கு முன் உயிரிழந்த நிலையில் தாய் விஜயபாரதிதான் தையல் வேலைகளை செய்து மகளை வளர்த்து வருகிறார். சிறுவயதில் சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்ட மாணவி சௌமியாவிற்கு ஒரு சிறுநீரகம் அகற்றப்பட்டது. அத்துடன் அவரது உடல் வளர்ச்சியிலும் பாதிப்பு ஏற்பட்டதால் தாய் விஜயபாரதி மிகுந்த மனவேதனை அடைந்துள்ளார். ஆனால் தனக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை ஒரு பொருட்டாக கருதாமல் படிப்பு, விளையாட்டு என அனைத்திலும் தனது திறமைகளை தொடர்ந்து நிரூபித்து வருகிறார் மாணவி சௌமியா. சிறுவயது முதலே பாரம்பரிய கலைகளில் மிகுந்த ஆர்வம் கொண்ட சௌமியா சிலம்பாட்டம், பொம்மலாட்டம் போன்றவற்றை கற்றுக்கொள்ள தொடங்கியுள்ளார். மகளின் ஆர்வத்தை உணர்ந்த தாய் விஜயபாரதியும் தனது சொற்ப வருமானத்தில் மகளுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்து வந்துள்ளார். தாயின் செல்போன் மூலம் பொம்மலாட்டம் கலை குறித்து சிறிது சிறிதாக கற்றுத் தேர்ந்த மாணவி சௌமியா அவற்றை வீட்டில் வைத்தே பயிற்சி செய்தும் வந்துள்ளார். பின்னர் தனது பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் சக மாணவர்கள் முன்பு தானே செய்த பொம்மைகளை பயன்படுத்தி சொந்த குரலில் பொம்மலாட்டம் நிகழ்ச்சியை அரங்கேற்றி அசத்தினார் சௌமியா. பொம்மலாட்டம் கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னதாகவே நிகழ்த்தப்பட்டது பல வரலாறுகள் உண்டு. ஆனால் எப்ப, எப்படி, யாரால முதலாக நிகழ்த்தப்பட்டதுங்கிற வரலாறுலாம் இல்ல. ஆனா பல வரலாறுகளை மக்களுக்கு கொண்டு சேர்த்த பங்கு இதுக்கு உண்டு. அதே போலவே ஒரு வீரமங்கிற வரலாறு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கதை கேளு வேல்நாச்சியார் கதை கேளு, சிவகங்கை அரசி வேல்நாச்சியாருக்கு கண்ணை வென்றவன் வணக்கம். வணக்கத்தை விட வேலை அனுப்பிய நோக்கத்தை கூறு. மாணவியின் திறமையை கண்டு வியந்த பள்ளி தலைமை ஆசிரியை இளமதி மற்றும் சக ஆசிரியர்கள் அவரை மாநில அளவில் நடந்த பொம்மலாட்டம் போட்டியில் பங்கேற்க செய்தனர். அந்த போட்டியில் தனது முழு திறமையையும் வெளிப்படுத்திய மாணவி சௌமியா தோற்பாவை, மரப்பாவை மற்றும் நிழற்பாவை பிரிவுகளில் மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். பொம்மலாட்டம் போன்ற பாரம்பரிய கலைகள் அழிந்து வரும் நிலையில் அவற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் ஒரு முயற்சியை தான் முன்னெடுத்துள்ளதாக மாணவி சௌமியா தெரிவித்துள்ளார். நான் ஏன் இந்த போட்டியில கலந்துகிட்டேன்னா, எங்க ஸ்கூல்ல இந்த மாதிரி நிறைய போட்டி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பொம்மலாட்டம் இது ரொம்ப இந்த காலத்து பசங்களுக்கு தெரியல, அழிஞ்சிட்டு இருக்கு. இதை நாம தெரியப்படுத்தணும் அப்படின்னு நான் இதுல கலந்துகிட்டேன். மாணவி சௌமியாவை கௌரவிக்கும் விதமாக அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, MRK பன்னீர்செல்வம், மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் உள்ளிட்டோர் அவருக்கு சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினர். தங்கள் மாணவியின் வளர்ச்சி பள்ளியையே பெருமைப்படுத்தியுள்ளதாக கூறும் தலைமை ஆசிரியை இளமதி அவர் மற்ற மாணவர்களை ஊக்குவிக்கும் உந்து சக்தியாக உருவெடுத்துள்ளதாகவும் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். இந்த பொண்ணு சௌமியா எங்க ஸ்டூடெண்ட். இந்த ஸ்டூடெண்ட் எங்கள் பள்ளியில் சேர்ந்து மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா இவ இந்த கலை திருவிழாவில் பொம்மலாட்டம் தலைப்பில் ஸ்டேட் லெவலில் அவள் பிரைஸ் வாங்கியிருக்கா. திறமை மற்றும் விடாமுயற்சியால் மட்டுமே தனது மகள் மாநில அளவிலான பொம்மலாட்டம் போட்டியில் முதலிடம் பிடித்துள்ளதாக அவரது தாய் விஜயபாரதி தெரிவித்துள்ளார். மகள் சௌமியாவிற்கு தமிழ்நாடு அரசு முன்வந்து உதவினால் அவர் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்று தமிழக பாரம்பரிய கலைகளை நாடறிய செய்வது உறுதி எனவும் அவர் கூறினார். இந்த மாதிரி அரசு நிறைய ப்ரோக்ராம் எல்லா பிள்ளைங்களுக்கும் பண்ணி தராங்க, எல்லாம் செய்யறாங்க. அத மாதிரி என் பொண்ணுக்கு இந்த இதை நான் நிறைய கொண்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு அரசால ஆன சப்போர்ட் ஏதோ ஒன்று எங்களுக்கு இந்த பொண்ணை மேற்கொண்டு நாங்க எல்லாம் செய்யறதுக்கு இருந்தா கொஞ்சம் இதா ஹெல்ப்பா இருக்கும். சாதிக்க துடிக்கும் ஒருவருக்கு இவ்வுலகில் எதுவும் தடையாக இருக்காது என்பதை அனைவருக்கும் மாற்றுத்திறனாளி மாணவியான சௌமியா தனது செயலால் நிரூபித்து காட்டியுள்ளார் என்பதே நிதர்சனமாகும்.